ஆனால் இந்த 2026ன்ற படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோன்னா அவங்கவுங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வேற நடிச்சிருக்காரு, அதை பார்த்தீங்களா? விஜயா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு, விஜயோட நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு ட்ரைலர், அது சின்ன படம், நட்டி நடித்த படம். அந்த படத்தை தம்பிராமையா பையன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன படத்தினுடைய ட்ரைலர் ஏன் இவ்வளோ ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னா, விஜயை வந்து ஒரு காமெடி பீஸாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. சினிமாவில் இவர் இல்லாமல் நியூஸ் இல்லை, இனிமேல் அரசியலையும் இவர் இல்லாமல் நியூஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சினிமாலையும் இனிமேல் அவர் பற்றி நியூஸ் இருக்காது, அரசியலையும் இனிமேல் அவர் பற்றி நியூஸ் இருக்காது. தளபதினு அடுத்து நட்டியை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நட்டி அச்சஸ்லாம் நடிச்சிருக்காருங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது தளபதி அப்படிங்கிறது வந்து கெலபதி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி காமெடி கேரக்டர்ஸ்க்கு விஜய் வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஒரு தாவேக்கா வேட்பாளர் வந்து ஒருத்தரா வந்து போய் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. 4 மாசத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்க, நாங்க ஏன் ஒத்துழைக்குன்னு சொல்லி எல்லாருமே பாய்காட் பண்ணிட்டாங்க. போஸ்டர் ஓட்டணும் சீட்டுன்னு சொன்னது, போஸ்டர் ஓட்டணும் சீட்டுன்னு சொன்னது உண்மைதான். இப்ப சத்யபிரபு எப்படின்னா ஆளே இல்லாதனால நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேல பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு அவரே பச தடவி சின்ன சின்ன போஸ்டர் அவரே ஒட்டிட்டு இருக்காரு. ஒரு சினிமால ஹீரோ, அரசியல்ல ஜீரோ, இனிமே சினிமாலையும் ஜீரோ. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். 2026 அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி பல பக்கமும் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் நிறைய நல்ல படங்கள் கூட வெளியே தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து அது நல்ல கதைன்னு சொல்லி மக்கள்கிட்டயே நிறைய விமர்சனங்கள் ஏற்பட்டுருக்கு. ஆனால் இந்த 2026ன்ற படம் ட்ரீசர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோன்னா அவங்கவுங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் சேனல்லேருந்து எல்லாருமே என்ன இந்த படத்தை ஒரு கொண்டாடுற விதமாக பார்க்குறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2026 பார்த்தீங்களா? அதை டிசைன் பண்ணியிருக்க இதெல்லாம் பார்த்தீங்களா? விஜய் வேற நடிச்சிருக்காரு, அதை பார்த்தீங்களா? விஜயா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் நடிச்சிருக்காரு, நட்டி நடிச்சிருக்காரு, விஜயோட நல்லா நடிச்சிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அச்சஸ்லாம் வந்து விஜய் மாதிரியே பிஹேவ் பண்ணுறாரு. அவர் லைட்டாக வெள்ளை முடியோட தாடி, அதே மாதிரி ஒயிட்டு ஷர்ட்டு, க்ரீம் கலர் பேண்ட்டு, நடந்து வர்றது, லுக்கு வாக்கு எல்லாம் பார்த்தா அப்படியே அச்சஸ்லாம் விஜய் மாதிரி இருக்குது. என்ன சொல்லப்போனால் ஜனநாயகனில் விஜய் இப்படி நடிச்சிருப்பாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்டி வந்து விஜயோட ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நியூஸ் சேனல்லேருந்து எல்லா இடத்துலையும் பரபரப்பாச்சு. ஒரு ட்ரைலர், அது சின்ன படம், நட்டி நடித்த படம். அந்த படத்தை தம்பிராமையா பையன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் இவ்வளோ ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன படத்தினுடைய ட்ரைலர் ஏன் இவ்வளோ ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னா, விஜயை வந்து ஒரு காமெடி பீஸாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் சீரியஸாக. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு டாப் ஸ்டாராக விஜய் இருக்கும்போது யாருமே விஜயை பற்றி பேச மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தம்பிராமையாலேருந்து இளவரசுலேருந்து நட்டிலேருந்து எல்லாமே நடிச்சிருக்காங்க. நட்டி விஜயோட படத்துக்கு, இந்த புலி படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் கேமராமேனு. நீங்கள் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா புலி படத்தில் விஜயோடைய ஒரு ஸ்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேனர் வச்சு அதில் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணுறாங்க. செகண்ட் விஜயா நட்டியான்றதுல கன்ஃபியூஸ் ஆகுது. விஜயா நட்டியான்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உடல் வாகு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்டி விஜய் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. 2 பேருமே உடம்பு போட மாட்டாங்க, பூசின மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் தான் வந்து நட்டி விஜயோட ஹைட்டு கம்மி. அதனால் இன்றைக்கி எல்லாருமே வந்து விஜயை வந்து நகைச்சுவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு டைலாக் இருக்குது, புஷ்யானந்த் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. தம்பிராமையா வந்து அது அவருடைய படத்தை போட்டு புஷ்யானந்த் தான் நடிச்சிருக்காரு. புஷ்யானந்த் மாதிரி நடிச்சிருக்காரு. அதான் எல்லாருமே காமெடி பண்ணுற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. இது வரைக்கும் சினிமாவில் இவர் இல்லாமல் நியூஸ் இல்லை, இனிமேல் அரசியலையும் இவர் இல்லாமல் நியூஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சினிமாலையும் இனிமேல் அவர் பற்றி நியூஸ் இருக்காது, அரசியலையும் இனிமேல் அவர் பற்றி நியூஸ் இருக்காது. விஜய் அரசியலுக்கு வந்தப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பயங்கரமாக என்னமோ பண்ண போகிறாரு விஜய் வராரு அரசியலுக்கு அப்படின்னு மக்கள் வந்து பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஆனால் பயங்கரமாக வந்து ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டார். ஆல்ரெடி அரசியலில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் விமர்சகர்லாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விஜய். கேலியும் கிண்டலும் நகைச்சியும் கேலி சித்திரமும் நக்கலும் நையாண்டியும். திருச்சிக்கு போனால் அங்கே நையாண்டி, பெரம்பூர் போனால் எல்லா இடத்துலையும் நையாண்டி பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தத்தில் ஒரு இது நியூஸ் தான் வருதா விஜயோடைய அரசியலை பற்றி அப்படின்னா, சின்னதாக ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, முழு நீள படமே வந்து விஜய் வச்சு எடுத்திருக்காங்க. அந்த முழு நீள படம் இன்னைக்கு வந்து அந்த ட்ரைலர் வந்த செகண்டில் இவ்வளோ தூரம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா,
அது அப்படியே வந்து விஜயுடைய லைஃப் ஸ்டோரி. நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, தாவேக்கானவர் அதை கூட புரிஞ்சிக்க முடியாத முட்டாள் கூட்டமா இருக்காங்க. அதாவது வந்து தலைவருடைய லைஃப் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இது வந்து தலைவர் வந்து கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி கேலி சித்திரமாக்கி வந்து எடுத்திருக்காங்க. அதை லைஃப் ஸ்டோரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. விஜயை வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த படம் எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பயங்கர பேச்சு பொருளாமா ஆகும். எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு 3 நாள் படம் வரும்போது பரபரப்பா இருக்கும். பெரிய வெற்றி படம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து ஒரு பக்கா காமெடி பீஸ் ஆக்கிட்டாங்க. அநேகமா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது தளபதி அப்படிங்கிறது வந்து கெளபதி அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி காமெடி கேரக்டர்ஸ்க்கு விஜய் வந்து கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. இளவரசி தம்பிராமி எல்லாம் நடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து விஜய் காமெடி கேரக்டருக்கு வேணா கூப்பிடுவாங்க. வடிவேலு வந்து பயங்கரமா பேசினார். அப்புறம் மார்க்கெட்டே போச்சு, சினிமா மார்க்கெட்டே போச்சு இல்ல. அதே மாதிரி விஜய் வந்து தேவையில்லாம இழுத்து போட்டுக்கிட்டாரு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா சினிமாலையும் அவரால் ஜொலிக்க முடியாது, அரசியலையும் அவர் ஜீரோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஓகே சார், இவ்வளோ நாளாக தொடர்ந்து வெற்றி படங்களில் கொடுக்கலனா கூட அவர் கொடுக்குற படங்கள் விஜய் வச்சு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு சார். அந்த சமயத்தில் யாருமே வெளியே வாய் திறக்காமல் விஜய் நல்லவர், விஜய் மிக பெரியவர்ன்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் மட்டும் தான் விஜய் மேலே இருந்துச்சு. ஆனால் விஜய் இப்போ அரசியலுக்கு போகிறாரு, அவர் பண்ணுறது எல்லாமே ஜோக் ஆகுது. சாதாரண ஒரு கடைக்கோடி மனிதன் கூட அதை பற்றி விமர்சி பேசுகிறான். அவருக்கு க்ளீனாக தெரியுது இது அப்பட்டமான நடிப்புன்னு. அந்த சமயத்தில் இந்த டீமு இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. விஜய் டிசைன் பண்ண பரவாயில்ல, விஜய் கூட இருக்க அல்லகை, விஜயை தப்பா வழிநடத்துறாங்க. அல்லகைனா விஜய்க்கு ஒரு கையா இருக்கிறது யாருமே கையா இருக்கிறது அல்லகை. ஓகே, புரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி யார் யார் இருக்காங்களோ அந்த மாதிரி அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க சார். வர வார்த்தைகளும் இப்போ நடக்கிற பிரச்சாரத்துல பாக்குறது எல்லாமே ஒரு படமா பார்க்கும்போது ஆஹா செம்மையா இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் எப்படி இதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார்? இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் விஜயோட அரசியல், விஜயோட செயல்பாடு, மாநாட்டில் பேசுறது, மீட்டிங்கில் பேசுறது எல்லாம் பார்த்துட்டு சரி இதுதான் விஜய். அதாவது வந்து என்ன நினச்சாங்கன்னா டம்மி பீஸு அப்படின்றத வந்து நல்லாவே தெரிஞ்சுட்டாங்க. இதை வச்சு ஒரு கேலி சித்திரம் வந்து ரெடி பண்ணால் நிச்சயமாக வந்து நல்லா ஓடும், அதுவும் எலெக்ஷன் டயத்தில் வந்து பயங்கரமாக ஓடும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பக்காவாக பிளான் பண்ணி எல்லா கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா மேட்சான ஆட்களை தேர்வு பண்ணி, புஷி ஆனந்த் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இருக்காரு, அவருடைய மேனேஜர் இருக்கார்ல அவர் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் எல்லாரையும் வந்து பக்காவாக பிளான் பண்ணி முழுக்க நீங்க பாருங்களேன் படத்துல நம்ம இவருக்கு நட்டி இருக்கார்ல, நட்டியை பார்த்தா விஜய் மாதிரியே இருக்கு. ஒருவேளை விஜய் எடுத்த நட்டி பிடிச்சிருவாரு, விஜய் எடுத்த நட்டி பிடிச்சாலும் பிடிப்பாரு. ஏன்னா சொல்ல முடியாது, ஏன்னா விஜய் அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாரு. அந்த விஜய் இடம் காலி ஆயிடுச்சுன்னும் போது யார் பிடிக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அது அநேகமா நட்டி பிடிச்சாலும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சினிமால எது வேணா நடக்குங்க. விஜய் நீ தளபதினு அடுத்து நட்டியை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நட்டி அச்சஸ்லாம் நடிச்சிருக்காருங்க. சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிசிறு தட்டாமல் எடுப்பாங்க. அப்படி பிசிறு தட்டாமல் எடுத்துட்டாலே அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பிசிறு தட்டாமல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதம். அதாவது நீங்கள் பாருங்களேன், தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு காமெடி படமாக இது இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜய் படம் இந்த மாதிரி விஜயை வந்து ட்ரால் பண்ணி ஒரு படம் அப்படின்னா நிச்சயமாக 100% விஜய் தான் ட்ரால் பண்ணி எடுத்திருக்காங்க, கிண்டல் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு. கிண்டல் பண்ணி எடுக்கிற படத்தில் வந்து யார் நடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா வந்து விஜயோடைய தயவு வேணும்னு நினைப்பாங்க. சினிமாவில் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம் போது எதுக்குடா நமக்கு வம்பு, நம்ம வந்து விஜய் எய்த்து இப்போ எடுக்கிற படத்தில் நடிச்சு அது பெருசாக விமர்சனமாகி நமக்கு வர மார்க்கெட்டும் அதாவது வாய்ப்பும் போயிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் வந்து பாருங்க தம்பிராமையா நடிச்சிருக்காரு புஷி ஆனந்த் கேரக்டரில். புஷி ஆனந்த் மாதிரியே இருக்காரு. அப்படியே தம்பிராமையாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சில படங்கள்லாம் நடிச்சாருன்னா அப்படியே தத்ரூபமாக இருக்கும். பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட், குணச்சித்திர நடிகர், காமெடி நடிகர், என்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னாலும் நடிப்பார். அந்த மாதிரி தம்பிராமையா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கேரக்டரில் வந்து MS பாஸ்கர் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் அந்த படத்தில் எல்லா முக்கியமான நடிகர் இளவரசுக்கெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் இதான்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயங்கள்லாம் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படத்துக்கு என்ன தேவையோ அது கொட்டிகிட்டே இருப்பார் நடிப்பை. அந்த மாதிரி வந்து இளவரசு நடிச்சிருக்காரு. எல்லாம் துணிஞ்சு நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் படங்கள் வரதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேச மாட்டார். எப்போவுமே வந்து விஜய் வந்து பேச மாட்டார். ஆனால் விஜய் படத்தில் நடித்த அல்லு சில்லு எல்லாமே வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, ஐயோ தளபதி, ஐயோ அவர் வந்து இறங்கி நின்னா, அவர் கேரவன்லேருந்து வந்தார்னா செட்டே சைலண்டாக இருக்கும், குழம்பு ஊற்றுவார். அதில் இந்த ஷாம்னு ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேசுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, யூடியூப்ல இருக்கு. அதாவது வந்து அவர் கூப்பிட்டாராம், அதாவது இன்னைக்கு எங்களோட சாப்பிடுவீங்களா அப்படின்னு
கேட்டாராம். அண்ணா எங்களோட சாப்பிடுவீங்களா தளபதி அப்படின்னு கேட்டாராம். சாப்பிட்டா போச்சு அப்படின்னு சொன்னாரு. வந்தாரு, உட்காந்தாரு. வந்து சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சிக்கன் இருந்துச்சு, ஃபிஷ் இருந்துச்சு, இறா இருந்துச்சு, மீன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. தளபதி பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு போட்டுக்கிட்டாரு சோறு. என்ன என்ன என்னண்ணா இவ்வளோ தானா? அவ்வளோதான்டா போதும்டா அப்படின்னு சொன்னாரு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இறா வச்சுக்கிட்டாரு, இத்தனோண்டு மீன் வச்சுக்கிட்டாரு, குழம்பு ஊற்றிக்கிட்டாரு. ஐயோ என்ன தளபதி கொஞ்சம் கீரை வச்சுக்கிட்டாரு, அவ்வளோதாங்க தளபதி சாப்பிட்றாரு. அவ்வளோதான் சாப்பிடுவாருன்னா அதில் என்னங்க அரிசியா இருக்கு அப்படின்னா அந்த ஷாமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னே அடுத்தடுத்து அவரே வந்து விஜயோட வாரிசு மாதிரியே பேசுவார். சொத்துக்கெல்லாம் விஜய் எழுதி கொடுத்துருவாரு. விஜய் வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே சொத்து எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் ஷாம் பார்த்தீங்கன்னா ஜால்ரா போடுவார். அந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி தளபதினு ஒரு பில்டப் இருந்துச்சுல சினிமாவில், அதை சினிமாலே உடைக்கிறாங்க. இப்போ சினிமாலே வந்து உடைக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு டைலாக் உண்டு. ஒரு தனுஷ் சொல்லியிருப்பார் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல, ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னுவாங்கல்ல, ஒவ்வொரு செங்கலா உருக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்ங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது உடைய ஆரம்பிச்சிச்சு, பிம்பம் உடைய ஆரம்பிச்சிச்சு. கேலியா நகைச்சுவையா வந்து விஜய் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய செயல்பாடு அது அவ்வளோ ஜீரோவா இருக்கிறதுங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வெளிப்படையாவே வந்து சினிமா துறையினரே வந்து விஜய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இவ்வளவு கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிற மாதிரி வந்து படத்துல எடுத்திருக்காங்க. விஜய் கிடையாது சார். இல்ல நட்டி நட்டி அப்படியே பாத்தீங்கன்னா விஜய் நம்ம வந்து யாரோடையுமே இந்த படம் பார்க்கும்போது யாருமே எப்படின்னா நட்டியோட கனெக்டே ஆக மாட்டாங்க. எல்லாருமே விஜயோட தான் கனெக்ட் ஆவாங்க. அங்க புஷி ஆனந்த்ல இருந்து செங்கோட்டையன்ல இருந்து இருக்கிறதுனால அந்த தாவேகா கூட்டத்தோட தான் வந்து எல்லாருமே கனெக்ட் ஆகி பார்ப்பாங்க. அதனால என் வாயில வந்து விஜய்னு வந்துருச்சு. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரையும் கொலை பண்ணிடுற மாதிரி வேற காமிச்சிருக்காங்க. எல்லாரையும் புஷி ஆனந்த் எல்லாம் போட்டு தள்ளிடுறாங்க. நீங்க வந்து சாட்டை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தார், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதுல என்ன சொன்னார்னா லைலாமணி பார்த்துருந்துக்குங்க, அதாவது வேட்பாளரை போட்டு தள்ளினாதான் ஆபத்து, உங்களை மாதிரி முக்கியமான பீஸை போட்டு தள்ளினா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு யாரை வேணாலும் காவு கொடுக்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க, படத்துல கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி விஜய்னே வருது பாருங்க. நட்டி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆயிடுறாரு. அதுதான் அந்த படத்தினுடைய ஹைலைட்டு. அந்த அளவுக்கு வந்து கிண்டல் பண்ணிருக்காங்க படத்தை. ஒருத்தனை எப்படி சொல்ல, கூட்டியும் கொடுக்குற காட்டியும் கொடுக்குற, கூட்டியும் கொடுக்குற காட்டியும் கொடுக்குற மாதிரி கதை தான் இது. அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து யார் அடிக்கல சொல்லுங்க விஜய. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு விஜயோட சினிமா வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாமே. சரிங்க சார். இவ்வளவு இருந்தாலும் இப்போ இந்த படத்தை வந்து இயக்குறதுன்னா, ஒரு படம் எடுக்கிறதுனா எடுத்த கவுத்தோன்னு எடுக்க முடியாது. இப்போ விஜய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே ரிசர்ச் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணாதான் விஜயை பற்றி ஒரு படம்ன்றது எடுக்க முடியும். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் ஆன் தி ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு, ஆஃப் தி ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு. இந்த டைமில் அந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பிரபல தயாரிப்பாளர் தான் அவர் எடுத்திருக்காரு. தம்பி ராமையாவோட சன்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்காங்களா சார்? எப்படி சார் இது எப்படி இயங்குனாங்க? இவ்வளோ நாள் இந்த மேட்டர்லாம் விஜய் தரப்புக்கு தெரியாமல் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் உருவான மேட்டர் எப்படின்றத சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி படம் வந்து பிளான் பண்ணும்போது அது இந்த மாதிரி சின்னதாக ஒரு நாட்டு வந்து கிடைச்சிருச்சு, இதை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னா உட்காந்து டீமாக உட்காந்து டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காமெடி சித்திரங்கள்லாம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. இது யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னா டிடிடின்னு ஒரு படம் வந்துச்சுல பொங்கலுக்கு, நம்ம ஜீவா படம், அதை தயாரித்த கண்ணன் ரவி தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா கண்ணன் ரவிக்கு வந்து விஜயோட சன்னு ஜேசன் சஞ்சய் ஒரு புக்கே கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் வந்துச்சு. ஆமாம், அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த லைக்கா படம் முடிச்சோன்னே, சிக்மா முடிச்சோன்னே ஜேசன் சஞ்சய் வந்து கண்ணன் ரவிக்கு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா கதை டிஸ்கஷன் போயிருக்கு. அதாவது அவர் டைரக்ட் பண்ணல, ஆனால் அவரை கூப்பிட்டு எப்போ அப்பா வீட்டில எல்லாம் எப்படி நினைப்பாரு, வெளியில நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ காமெடி பீஸுன்றதை நாங்களே நேரடியாக பார்த்துட்டோம். வீட்டில எல்லாம் எப்படி நடப்பாரு, வீட்லேயும் இப்படிதான் காமெடி பீஸாக இருப்பாரா இல்லை வீட்லேயாவது ஒழுங்கா இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி கண்ணன் ரவி வந்து ஜேசன் சஞ்சயை கூப்பிட்டு அந்த படக்குழுவினர் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சயோட உட்காந்து விஜயனுடைய மேனரிசம் ஒரு உள்ளுக்குள்ள எப்படி நடக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே ஜேசன் சஞ்சய் வந்து அப்பா மேல கோவத்துல இருக்காரு. அதனால வந்து சரி ஒரு நல்ல படம் ரெடி ஆகி வருது, அப்பா பத்தின ஒரு படம் வருது, நம்மளாலதான் அப்பாவை ஒன்றும் பண்ண முடியல, இந்த படக்குழுவினராவது அப்பா வந்து போட்டு தாக்கட்டும் அப்படின்னு, போட்டு தாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டு தாக்கட்டும்னு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அதுதான் வந்து ஜேசன் சஞ்சயும் கண்ணன் ரவியும் மீட் பண்ணதுக்கான காரணமாக இருக்கும்னு பேசிக்கிறாங்க. ஓகே சார். இந்த விஷயத்தில் இப்போ இறுதி கேள்வியாக தாவேகாவுடன் வேட்பாளர்கள் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம்.
இருந்தாலும் அடுத்தடுத்த வேட்பாளர்கள் பற்றியோ வருது, அவங்க பிரச்சாரங்கள் பற்றியோ வருது. சுருக்கமாக அதெல்லாம் பார்த்தீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. அவேகா வேட்பாளர்களை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். ஏற்கனவே வந்து ஊர் உலகமே வந்து காரி துப்பிட்டு இருக்கு. அதாவது வந்து தாவேக்கால வேட்பாளரே இல்லை. கிட்டத்தட்ட 106 பேரோ 108 பேரோ வந்து வேற வேற கட்சியிலேருந்து எடுத்து பொறுக்கி போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கஞ்சா குடிக்கி, இன்னொருத்தர் வந்து பாலியல் புகார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஜோதிடம், அதை வச்சு கேன்சரை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு பைத்தியம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வரி கட்டாம பார்த்தீங்கன்னா நிறுவனத்தை 140 நிறுவனம் நடத்தியிருக்காரு. 140 நிறுவனம் நடத்தி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு. ஜிஎஸ்டி கட்டாம 60 கோடி ரூபாய்க்கு மேல வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு. 4 தடவைக்கு மேல சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த 6ஆம் தேதி வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க அவரை. அன்னைக்கு ஆஜர் ஆகலைன்னா அவரை கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகா வேட்பாளர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனை பேர் கைதாவாங்கன்னு தெரியாது. பல பேர் மேல பலவிதமான புகார்கள் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாலியல் பிரச்சனையில மாட்டினாரு குட்டி என்ற பிரகாசன் ஒரு வேட்பாளர். அவர் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டு வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு தாவேகா வேட்பாளர் அவங்க முன்ஜாமீன் கேட்டு வாங்குற அளவுக்கு இருக்கு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஊழல் பெருச்சாலியில வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறேன்னு மேடை ஏறி பேசிட்டு இருக்காரு. அது எல்லாருமே இன்னைக்கு வந்து விஜய் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இப்ப சினிமாலையுமே பாத்தீங்கன்னா படத்தை விஜய் வச்சே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க படத்துல. இதெல்லாம் வேட்பாளர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் சர்ச்சையா பேசுறது கூட பரவாயில்லைங்க. ஒருத்தர் இருக்கார் சத்ய பிரபுன்னு, அவர் வந்து பெரிய வழக்கறிஞர் அது இதுன்னு பேசிப்பாரு. அவர் விஜய் சொல்லிருப்பாரு வாங்க பீமாராவுன்னு கூப்பிட்டாருன்னு சொல்லுவார்ல. அந்த சத்ய பிரபுவே பாத்தீங்கன்னா இப்போ வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை கூட்டம் தெரியுமா சத்யபிரபு பின்னாடி போகுது? பயங்கரமான கூட்டம் போகுது. 144 இல்ல, வெறும் ஒரே ஒரு நம்பர் சத்யபிரபு மட்டும் பாத்தீங்கன்னா ரோடோடா நடந்து போய் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. ஒருத்தர் ஒரு சுயேட்சையை கூட பாத்தீங்கன்னா 4 பேரை கூட கூட்டு போவாங்க. நான் சத்யபிரபு ஒரு தாவேகா வேட்பாளர் வந்து ஒருத்தரா வந்து போய் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. ஏன்னா வந்து யாரும் அவருக்கு ஒத்துழைக்கல. 4 மாசத்துக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துட்டீங்க, நாங்க ஏன் ஒத்துழைக்கணும்னு சொல்லி எல்லாருமே பாய்காட் பண்ணிட்டாங்க. நிறைய இடங்கள்ல பாய்காட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்டர் ஓட்டணும் சீட்டுன்னு சொன்னது போஸ்டர் ஓட்டணும் சீட்டுன்னு சொன்னது உண்மைதான். இப்ப சத்யபிரபு எப்படின்னா ஆளே இல்லாதனால நைட்டு ஒரு 1:30 மணிக்கு மேல பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு அவரே பச தடவி சின்ன சின்ன போஸ்டரா அவரே ஒட்டிட்டு இருக்காரு. தாவேகா வேட்பாளர் சத்யபிரபுன்னு போஸ்ட் ஓட்டுனது சீட்டுன்னு சொன்னது உண்மைதான். சத்யபிரபு பாருங்க நைட்ல போஸ்ட் ஓட்டு. ஒரே ஒருத்தர் இந்த மாதிரி கேன்வாசிங் போறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்ல இது கொஞ்சம் புதுமையா தானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் இது வரைக்கும் புதுமையா இருக்கா மனவேதனையா இருக்கா? இல்ல உண்மையா இருக்கு, புதுமையா இருக்கு, மனவேதனையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்படி எல்லாம் தேர்தல் இப்ப நீங்க தாவேகா வந்து இந்த எலெக்ஷன்ல மட்டும் நிக்கலைன்னா நீங்க வந்து படங்கள் பெருசா வரல. இப்ப வந்து சீசன் வந்து கம்மியா இருக்கு எலெக்ஷன்னால. நகைச்சுவைக்கு கம்மியா போயிடும். ஒரு சந்தோஷம் குதூகலம் என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குல்ல. தினம் பாருங்களேன் தாவேக்காவோட வேட்பாளர்கள் பண்றது, விஜய் பிரச்சாரத்துக்கு போறது, விஜய் பேசுறது எல்லாமே வந்து காமெடியா இருக்கு. காமெடி ஃபீலிங்கா இருக்கு. இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஒரே கலாட்டா தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான், மக்களுக்கு மாஸ் தான். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் வாழ்க்கையில தான் அவர் 0 ஆக்குறான்னு பார்த்தா சினிமா வாழ்க்கையில ஒரு 0 ஆக்கிடுவாங்க போல. இந்த படத்துக்காக வெயிட்டிங். படம் வந்த அன்னைக்கு பேசுவோம் சார். ஒரு சினிமால ஹீரோ, அரசியல்ல 0, இனிமே சினிமாலையும் 0. ஓகே சார், படம் வர அன்னைக்கு பார்த்துட்டு அன்னைக்கு நம்ம பேசுவோம் சார். நேரம் கொடுத்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.